ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, சேல்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எப்படி உங்கள் சேல்ஸில் இருக்கிற சின்ன சின்ன வணக்கம் நண்பர்களே. தொழில் பண்ணிட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளோட சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? தினந்தோறும் நம்ம கடையை திறந்து மூடுறதும், நம்ம பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பண்றதும் எதுக்காக அப்படின்னா நம்மளோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். நான் பார்த்த வரையிலும் தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் எல்லாரும் தினமும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொருளையோ இல்லைன்னா நம்மளோட சேவையோ விற்கிறதுக்காக வர்ற கஸ்டமர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா கன்வர்ஷன் கூடுதா அப்படின்னா இல்லை. என்னோட கிளைண்ட் என்கிட்ட வரும்போது ஒருத்தர் சொன்னார், நானும் எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் பேசுறேன், வர்ற கிளைண்ட் யாரையுமே விட மாட்டேன், எப்படியாவது உட்கார வச்சு ஒரு 1/4 மணி நேரமாவது அவங்க கிட்ட பேசுவேன், இருந்தாலும் அவங்க எனக்கு கஸ்டமரா மாற மாட்டுக்காங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய கேட்டார். ஸோ ஏன்னோ நம்மளும் நிறைய பேரை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தியோ நம்மளோட சர்வீஸை பத்தியோ எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அவங்க ஏன் நம்ம கிட்ட கஸ்டமர் ஆக மாட்டுக்காங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஈவன் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும், நம்மளோட ப்ராடக்டோட சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டாலும், பல நேரங்கள்ல அவங்க நம்ம காம்படிட்டரோட கஸ்டமரா ஏன் மாறுறாங்க அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சேல்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது. சேல்ஸ் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா வர்ற எந்த கஸ்டமரை வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். வர்ற எந்த கஸ்டமரா இருந்தாலும் அவங்க கிட்ட சரியான பொருளை நீங்க விற்க முடியும். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேல்ஸ் 10x அப்படின்ற 3 hours இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப் எவ்ரி சண்டே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது குறிப்பா தமிழ் எம்எஸ்எம்இக்காகவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்காகவும் கிரியேட் பண்ண ஒரு கோர்ஸ். ஸோ இந்த 3 hours கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ஆஃபர் கிரியேஷன், எப்படி நம்ம ஆஃபர் கிரியேட் பண்றது. இதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆஃபர் கிரியேஷன். ஆஃபர் கிரியேஷன்னா என்ன, உங்க பிசினஸை நீங்க எப்படி கஸ்டமர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கஸ்டமர் கிட்ட நீங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஆஃபர் கிரியேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இதுல ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், ஒரு கஸ்டமர் நம்மளை எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும், ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம். இது நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் உங்க பிசினஸ்க்கு நீங்க இதை அப்ளை பண்ண முடியும். வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷீட் நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த ஒர்க் ஷீட்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு நீங்க கண்டினியூஸா பதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வர்ற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேசுற விதம் தான் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேல்ஸ் கிங் பிச் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேல்ஸ் கிங் பிச்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேல்ஸ் கிங் பிச் 4 எலமெண்டோட நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நீங்க உங்க கஸ்டமரை இந்த 4 எலமெண்ட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த சேல்ஸ் கிங் பிச்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஹூக், ரைட்? ஒரு கஸ்டமர் உள்ள வராரு அப்படின்னா நம்ம எப்படி ஆரம்பிச்சா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசுவாங்க, நம்ம ப்ராடக்ட்டை பத்தியோ நம்ம சர்வீஸை பத்தியோ இல்லை நம்ம பிராண்டை பத்தியோ அவங்க பேசுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஹூக் அப்படின்றத நம்ம வச்சிருக்கோம். கிரெடிபிலிட்டி, ஸோ நம்பகத்தன்மையை உண்டு பண்ற மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றது. 11 விதமான எலிமெண்ட்ஸ் நான் அதில் பில்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒய்யூ, எதனால உங்ககிட்ட வாங்கணும் பர்டிகுலரா, உங்களோட காம்படிட்டர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது. அதுக்காக ரொம்ப சிம்பிளான 4 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் அதில் பில்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிடிஏ, ரைட்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கஸ்டமர் உங்க பொருளை வாங்குறதுக்கு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு 34 வகையான ட்ரிக்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வெபினார்ல நிறைய 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 கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் எங்க அவங்களோட பணத்தை இழப்பாங்க அப்படின்னா அவங்க பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், மார்க்கெட்டிங்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்கு தான் இந்த பிஎம்ஏஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பிஎம்ஏஎஸ்ல நீங்க தெளிவா இருந்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு நீங்க செலவு பண்ற பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ராசஸ், நான் கிரியேட் பண்ண 9 ஸ்டெப் சேல்ஸ் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிசினஸை வேணா நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். நீங்க சர்வீஸ் கொடுக்குறவரா இருக்கலாம், இல்லைன்னா ப்ராடக்ட் கொடுக்குறவரா இருக்கலாம், இல்லை B2Bயா இருக்கலாம், B2Cயா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த 9 ஸ்டெப் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா எந்த கிளைண்ட்டை வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். இதை நான் ஷியோரா சொல்றேன். 9 ஸ்டெப் கன்வெர்ட்டபிள் சேல்ஸ் ப்ராசஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். சேல்ஸ் ப்ராசஸை தொடர்ந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி,
அமேசிங் 9 சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் என்ன மாதிரி சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லை, சேல்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எப்படி உங்க சேல்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அது மூலமா எப்படி பெர்மனண்டான கஸ்டமர்ஸை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த சேல்ஸ் ஃபிக்ஸ் கான்செப்ட் மூலமா நீங்க லேர்ன் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு உங்க பிசினஸ்க்கான கஸ்டமர்ஸ் பைப்லைனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதையும் நான் இதில் சொல்லி தர போறேன். ஸோ எவ்ரி சண்டே டோன்ட் மிஸ் இட். நீங்க எம்எஸ்எம்ஏவோ இல்லை ஸ்டார்ட் அப்பாவோ இருந்தீங்கன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வெபினார்ல மீட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் 15,000 ரூபாய்க்கு மேல உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துட்டு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். நான் அட்டன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதை இதுக்கு முன்னால அட்டன் பண்ணவங்க சொல்றதை நீங்க கேளுங்க. பேலன்ஸ்டா கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியும். Okay. So the confidence extra the boost I think. So we have more some part of important things. So that's why the confidence we increase to a certain level. So it was fantastic. Yes, they have taken the first level accepted for the plan. And the project value may be more than 50-60 lakhs. And first plan. Now we are following the strategies in our advertisement for giving like a subscribe, so it's working well for the last 2 days. And to be frank, it's all because of it. It was very useful for the last week. ஸோ கேட்டிருப்பீங்க ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ உங்க பிஸ்னஸ்ல நீங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெபினார் உங்களுக்கு உங்களோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஐ மீட் யூ இன் த வெபினார்.